ஹரியானாவில் மருமகள் கொடுத்த டார்ச்சல் தாங்க முடியாமல் வயதான தம்பதி தற்கொலை செய்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பணம் கேட்டு அடித்து கொடுமைப்படுத்தியதால் மன உளைச்சலில் உயிரை மாய்த்து கொண்டதன் பின்னணி என்ன? உழைக்காமல் ஊரறிய ஆடம்பரமாக வாழ்வதற்கு ஆசைப்பட்டு தனது மாமனார் மாமியாரை கொடுமைப்படுத்திய இளம்பெண்தான் இவர். காதல் திருமணம் செய்து கொண்டவர் கணவனை தனது கைக்குள் போட்டுக்கொண்டு கேளிக்கை விடுதியில் பொழுதை கழித்திருக்கிறார். அதை தட்டி கேட்ட மாமனார் மாமியாரை இந்த உலகத்தை விட்டே விரட்டியுள்ளனர். ஈவு இரக்கமின்றி நடந்து கொண்ட இளம்பெண் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஹரியானா மாநிலம் பானிபட் பகுதியைச் சேர்ந்த தம்பதி ராஜேஷ் சுமன். இந்த தம்பதிக்கு ஆஷிஷ் என்ற மகன் இருக்கிறார். இவர் டெல்லியைச் சேர்ந்த ஸ்னேகா என்பவரை காதலித்து வந்திருக்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இதை தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். ஒரே மகன் என்பதால் அவர் ஆசைப்பட்டபடியே காதல் திருமணத்திற்கு பெற்றோர் சம்மதித்துள்ளனர். இதனையடுத்து 15 மாதங்களுக்கு முன்பு ஆஷிஷ் ஸ்னேகா திருமணம் விமர்சையாக நடைபெற்றது. புதுமண தம்பதி கூட்டு குடும்பமாக வசித்து வந்துள்ளனர். ஆடம்பர விரும்பியாக இருந்த ஸ்னேகா நவநாகரிக ஆடைகளை உடுத்திக்கொண்டு எப்போதும் பார்ட்டி மோகத்தில் உலாவி இருக்கிறார். இதனால் வார இறுதி நாட்களில் கேளிக்கை விடுதிகளில் பொழுதை கழித்துள்ளார். விளம்பர பிரியராகவும் இருந்த இளம்பெண் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு வீடியோ எடுத்து அவற்றை இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார். அதற்கு லைக் அள்ளியதால் இன்ஸ்டா பிரபலமாகவே மாறிவிட்டார். மருமகள் இப்படியே இருந்தால் தனது மகனின் எதிர்காலம் என்னவாகும் என்று வயதான பெற்றோர் அச்சம் கொண்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் மருமகளை அழைத்து அறிவுரை கூறியுள்ளனர். அதை ஏற்க மறுத்த ஸ்னேகா, நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற ரீதியில் பேசி மாமனார் மாமியாரை உதாசீனப்படுத்தியுள்ளார். மேலும் அடிக்கடி பணம் கேட்டு மாமனார் மாமியாரை தொல்லை செய்திருக்கிறார். தரம் மறுத்தால் அவர்களை நாள்தோறும் அடித்து துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. தனது மனைவி எல்லை மீறி நடந்து கொண்டதை அவரின் கணவர் ஆஷிஷ் கண்டும் காணாமல் இருந்துள்ளார். இது அவரின் பெற்றோருக்கு பெரும் மன உளைச்சலை கொடுத்துள்ளது. இதனால் ராஜேஷ் சுமன் தம்பதி விபரீத முடிவு எடுத்துள்ளனர். வீட்டில் ஆளில்லாத நேரத்தில் இருவரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட மருமகளின் கொடுமை தாங்க முடியாமல் வயதான மாமனார் மற்றும் மாமியார் தங்களது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பானிபட்டில் சோகத்தை ஏற்படுத்தியது.